Hello friends, welcome to Needles and Ladles. இன்னைக்கு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த honeycomb stitch யூஸ் பண்ணி ஒரு சின்ன motif போடுவோம். இது இந்த மாதிரி நான் வரைஞ்சு வச்சிருக்கேன். நீங்க ட்ரேஸ் கூட பண்ணிக்கலாம். இந்த மேங்கோ டிசைன்ல honeycomb இது வந்து திலகம் ஷேப்ல எப்படி போடுறதுங்கற மாதிரி நமக்கு வரும். இது போட்டுட்டு அவுட் சைடுல bead work கொடுக்க போறேன். அதனால இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்து பெட்டல் வரைஞ்சிருக்கேன். இதுலயும் honeycomb தான் கொடுக்க போறேன். சோ இது ஹார்ட்க்குலாம் எப்படி honeycomb stitch ஃபில் பண்றதுங்கற மாதிரி வரும். இப்போ இந்த இது போடுறதுக்கு ரெண்டு கலர் எடுத்துர்க்கேன். இது மேங்கோக்கு இந்த ப்ளூ கலரும் and பெட்டலுக்கு வந்து இந்த பிங்க் கலரும் எடுத்துக்கிறேன். இது ஆரி அயன் நீடில் நம்பர் கிடையாது. இதுவே பிராண்டட் நீடிலா இருந்தா நம்பர் 14 வாங்கிக்கோங்க. எப்பவும் போல silk thread ரெண்டு ஸ்ட்ராண்ட் எடுத்து எண்ட்ல நாட் போட்டு வச்சிருக்கேன். நம்ம இத எப்படி வரைஞ்சிருக்கோமோ அதே ஆங்கிள்லயே நம்ம வந்து செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கலாம். சோ அதுக்கு அப்புறம் உள்ள வந்து honeycomb stitch fill பண்ணிக்கலாம். எப்பவும் போல ஆரம்பிக்கும்போது பேக் ஸ்டிட்ச் போட்டுக்கறோம். இது எதுக்குன்னா நம்ம த்ரெட்ல ஏற்கனவே நாட் போட்டுருக்கோம். இது ஒரு இது போடும்போது நல்ல செக்யூர்டா இருக்கும். கர்வ் வரும்போது செயின் வந்து சின்ன சின்னதா போட்டுக்கோங்க. அப்ப நல்ல டர்னிங்லாம் அழகா வரும். ஷேப்பும் கரெக்ட்டா கிடைக்கும். சோ இதே மாதிரி நம்ம வரைஞ்ச மாதிரியே ஃபுல் அவுட்லைனுக்கும் செயின் ஸ்டிட்ச் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு செயின் ஸ்டிட்ச் டுட்டோரியலா பார்க்கணும்னா அதுக்கான வீடியோ லிங்க்கும் நான் இதுல கொடுக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. சோ இப்போ முடிக்க போறோம். எப்படி வரைஞ்சிருக்கோமோ அதே அளவுக்கு அதே மாதிரி அது மேலயே வரைஞ்சீங்க போடிங்கன்னா உங்களுக்கு கரெக்ட்டா ஷேப் கிடைச்சிரும். எப்பவும் போல முடிக்கும்போது எண்ட் நாட் போட்டுக்கோங்க. சோ இப்போ இந்த மேங்கோ டிசைன் முடிச்சிட்டோம். இதுக்கு அப்புறம் இதுல அந்த honeycomb போடுறதுக்கு இந்த மாதிரி 5 mm ஸ்பேசிங்ல லைன் வரைஞ்சு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த மேலே இது சின்னதா இருக்கும் ஸ்பேஸ். அப்படி இருந்தாலும் நீங்க அதுலயும் அந்த ஸ்டிட்ச் வரா மாதிரி போடிங்கன்னா உங்களுக்கு அடுத்து கரெக்ட்டா இருக்கும். அதாவது ஒரு லாங் செயின் மேலே ஒரு செயின் போட்டுட்டு அதை டைட்டா புல் பண்ணிட்டு லாக் ஸ்டிட்ச் திரும்ப ஒரு செயின். இது ஒரு லைன் முடிக்கும்போது நம்ம அங்கேயே நாட் போட்டுருவோம். இப்போ இந்த இது முடிச்ச உடனே நான் இந்த ரைட் சைடுல எண்ட் நாட் போட்டுக்கிறேன். இப்போ நான் அடுத்த லைன் திரும்ப லெஃப்ட்ல இருந்து ஆரம்பிக்க போறேன். அப்போ ரைட் சைடு தான் திரும்ப எண்ட் நாட் வரும். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரே சைடு நாட் வேண்டாம்னா நீங்க செகண்ட் லைன் ரைட்ல இருந்து ஆரம்பிச்சிட்டு லெஃப்ட் போய் முடிக்கலாம். அந்த மாதிரி நான் அந்த பெட்டல்ல போட்டுருக்கேன். இதுல வந்து ஒரே சைடு தான் எண்ட் நாட் வரா மாதிரி போடுறேன். மேலே போட்டுருக்க அந்த ஸ்டிட்ச்ல ஹாஃப்ல வரா மாதிரி போட்டுட்டு அடுத்து ஒரு லாங் செயின். இதுக்கான இதுவும் டுட்டோரியலா பார்க்கணும்னா லாஸ்ட் வீடியோ இருக்கு. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். சோ இப்போ இதையும் எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கிறோம். இதே மாதிரி தான் நம்ம டுட்டோரியல்ல பார்த்த அதே மெத்தட் தான். ஆனா ஷேப்க்குள்ள நம்ம போடுறோம். அடுத்து வரும்போது இதுக்கு நடுவுல வரா மாதிரி பார்த்து போடணும். இதே மாதிரி இந்த ফুল பேட்டர்ன் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டே வாங்க. லாஸ்ட் லைன் எப்படி கம்ப்ளீட் பண்ணனும்ங்கிறது மட்டும் நான் இந்த இதுல காமிக்கிறேன். எல்லாமே சேம் தான். நம்மளோட ஷேப்க்கு ஏத்த மாதிரி நம்ம சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதான் அந்த லைன். இப்போ இது கர்வா வருது பாருங்க. இது வரும்போது இப்போ இங்க போடுற இந்த செயின் நம்ம இழுத்து போடும்போது உங்களுக்கு ஸ்பேஸ் வருது அப்படினா இருந்தா நீங்க அதை சின்னதா போடணும். இல்ல நம்ம அதுக்கு சென்டர் தான போட முடியும். அப்படி இருந்தா ஒரு குட்டி செயின் போட்டுட்டு திரும்ப செயின் போட்டுட்டு போடும்போது இந்த ஸ்பேஸ் வராது. சோ அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சோ இப்போ இந்த மேங்கோ டிசைன்ல உள்ள honeycomb வந்து போட்டு ஃபில் பண்ணிட்டோம். எண்ட் நாட் போட்டு முடிச்சிரோம். இப்போ அடுத்து sugar bead வச்சு பண்ண போறோம். இது வந்து bead workக்கான நீடில். பிராண்டடா இருந்தா நம்பர் 23 வாங்கிக்கோங்க. அயன் நீடில்ல சைஸ் இல்ல. இதுல பாத்தீங்கன்னா இது full lengthக்கு இருக்கும். நீங்க நிறைய beads கோத்துட்டு போடலாம். ஆனா உங்களுக்கு பிராண்டட் நீடில் கம்ஃபர்ட்டபிள்னா அதே யூஸ் பண்ணிக்கோங்க. bead workக்கு நான் வந்து நார்மல் swing thread தான் எடுத்துர்க்கேன். அந்த கோல்டன் கலர் threadக்கு ஏத்த மாதிரி கலர் மேட்ச் பண்ணி எடுத்துர்க்கேன். எப்பவும் போல பேக் ஸ்டிட்ச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீடில்ல beads எடுத்துட்டு ஸ்டிட்ச் பண்ணுங்க. பீடுமே இது sugar beadனால ரெண்டு பீடா வச்சு நீங்க தைக்கலாம். ஆனா உங்களுக்கு டர்னிங் அந்த மாதிரிலாம் வர இடத்துக்கு ஒரு பீடா கூட நீங்க வச்சு ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க இங்க ரெண்டு பீடுக்கு மேல வைக்கிறீங்கன்னா
நம்ம துணியிலேருந்து ஃப்ரேம்லேருந்து துணி எடுத்த உடனே இப்படி லூஸாக தெரியும். அதனால் 2 பீட் மேக்ஸிமம் 2 பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அதுவும் இது சுகர் பீடுங்கிறதுனால. இதுவே பெரிய சைஸ் பீடாக இருந்தால் நீங்கள் ஒன்று வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் பீட் ஸ்டிச் பண்ணும்போது இந்த 2 பீடு வச்சோன்னா அது பக்கத்துலேயே ஸ்டிச் போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்பேஸ் இருக்காது. அப்போ பார்க்கவும் நல்லா நீட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும். அதே மாதிரி நம்ம போட்டிருக்க அந்த அவுட்லைனுக்கு நெருக்கமாகவே வச்சு தைச்சிங்கன்னா ஷேப் கரெக்டாக வரும். இது தைச்சி முடித்த உடனே எப்பயும் போல் எண்ட் நாட் போட்டு முடிச்சிடுங்க. இப்போ அடுத்தது இந்த பெட்டல் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு எப்பயும் போல் சில்க் த்ரெட்டு டபுள் ஸ்ட்ராண்ட் எடுத்து எண்ட் நாட் போட்டிருக்கோம், நாட் போட்டிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு நார்மல் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கர்வ் டேர்னிங்லாம் வருதுன்னா செயின் சைஸ் சின்னதாக போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக டேர்ன் ஆகி வரும். இது மாதிரி ஃபுல்லாக அவுட்லைன் போடுங்க. இந்த பெட்டலுக்கு மட்டும் பாருங்கள், இந்த ஒரு பெட்டல் முடித்தோடனே நீங்கள் அங்கேயே எண்ட் நாட்டும் போட்டுக்கலாம். ஆனால் எனக்கு இது இப்படியே நான் கண்டினியூ பண்ணிவிட்டு வரணுங்கிறதுனால ஒரு குட்டி செயின் ஸ்டிச் லாக் மாதிரி போட்டுட்டு அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். இதுலேயும் இதே மாதிரி லைன் போட்டிருக்கோம். இந்த லைனில் முதல் மேலே போட்ட மாதிரி அப் சைடாகவும் போடலாம். நான் இப்போ இங்கே வந்து இந்த ஆங்கிள் நான் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி போட போகிறேன். ஆனால் பார்க்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது உங்களோட இஷ்டம், இதை எப்படி மாற்றி போடுறீங்கிற மாதிரி. எப்பயும் போல் ஹனிகோம்ப் ஸ்டிச்சுக்கு ஒரு லாங் செயின், அதுக்கப்புறம் வெர்டிக்கலாக ஒரு லாங் செயின் போட்டுட்டு அதை அப்படியே புல் பண்ணணும். முதல் போட்டதில் எனக்கு கீழ்ப்பக்கமாக புல் பண்ணேன். இப்போ இந்த இதில் மேல் பக்கமாக புல் பண்ணிவிட்டு லாக் போட்டுட்டு திரும்ப செயின், இதே மாதிரி கண்டினியூ பண்ணணும். இது ஹனிகோம்ப்கான டிசைனாக போட்டதுனால ஃபுல்லாகவே ஹனிகோம்ப் போட்டு நான் ஃபில் பண்ணுறேன். நீங்கள் இதை ஒரு மோட்டிஃபாக போடுறீங்கன்னா வேறு என்னென்ன ஸ்டிச்சஸ் போடணுமோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் இந்த பெட்டலையும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இதில் நான் இங்கே ரைட் சைடில் எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். மேலே வந்து மேங்கோ டிசைனில் திரும்ப லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்திருப்பேன். இப்போ இந்த இதில் வந்து நான் ரைட் சைட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். எங்கே முடித்தனோ அங்கேயே இதோட ஹாஃபுக்கு ஒரு குட்டி செயின் போட்டுட்டு மேலே இருக்கிற அந்த இதில் ஒரு லாங் செயின் போட்டு புல் பண்ணிவிட்டு லாக் போட்டுக்கிறோம். அடுத்த செயின் ஸ்டிச் மேலே இருக்கிற அந்த ஸ்டிச்சுக்கு சென்டராக வர மாதிரி போட்டுட்டு திரும்ப மேலே ஒரு ஸ்டிச்சு அதை நல்லா அழுத்தி புல் பண்ணிவிட்டு ஒரு லாக்கு. ஸோ இப்போ இந்த இது அப்படியே கண்டினியூ பண்ணும். இப்போ இந்த இதில் எண்ட் நாட் வந்து லெஃப்ட் சைடு வரும். அது முடித்த உடனே அடுத்த லைனு லெஃப்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒரே சைடாக போட்டு முடிக்கிறதுனால முடிக்கலாம், இல்லை 2 சைடாகவும் போடலாம். பார்க்க ஆனால் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுக்கு அவுட்லைன் வந்து ஃபுல் பீட் ஒர்க் கொடுக்கல நான், அதுக்கு பதில் செயின் பீடு வர மாதிரி கொடுக்க போகிறேன். அதனால் சரி த்ரெட்டு சிங்கிள் ஸ்ட்ராண்ட் எடுத்து நாட் போட்டிருக்கோம். எப்பயும் போல் பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். முதல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பீடு, இதுக்கும் சுகர் பீடு தான் வைக்கிறேன். ஒரு பீடு இன்சர்ட் பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே ஒரு செயின், அப்போ அந்த பீடு அங்கேயே இருக்கும் லாக் ஆகிட்டு. அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு செயின், பீடு இல்லாமல் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்து திரும்ப இன்னொரு பீடு, அதுக்கு நெருக்கமாக ஒரு செயின் போட்டுருங்க. அப்போ பீட் நகராமல் இருக்கும். அப்புறம் நார்மலான பிளெயினாக ஒரு செயின். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடும்போது செயின் நெருக்கமாக இல்லாமல் பீட் நெருக்கமாக இல்லாமல் தள்ளி தள்ளி வரும், பார்க்கவும் அழகாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஜுவல்லரி பேட்டர்ன்லாம் ஏதாவது போடுறீங்கன்னா அதுக்கு செயின் மாதிரி போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதே மாதிரி இந்த அவுட்லைன் ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணுறேன். இதில் இந்த பெட்டலுக்கு செகண்ட் வர்றது எப்படிங்கிறது மட்டும் நான் காமிக்கிறேன். இப்போ இது அப்படியே இந்த ஒரு பெட்டல் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே முடிஞ்சிருச்சு. ஸோ நான் இங்கேயே எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த செகண்ட் பெட்டல் ஆரம்பிக்கிறது அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பீடு ஏற்கனவே இருக்குது. ஸோ அங்கேருந்து ப்ளெயினாக ஒரு செயின், அதுக்கப்புறம் எப்பயும் போல் பீடு. ஸோ இந்த மாதிரி வச்சு பண்ணும்போது எல்லா பெட்டலுக்கும் கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டிச் போட்ட மாதிரி இருக்கும். இதே மாதிரி இந்த ஃபுல் இதுவும் முடிச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம், மேலே இருக்க மாதிரி ஃபுல் பீடு வேணும்னாலும் நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக இது போட்டிருக்கேன். அதே மாதிரி இப்போ இருக்க இந்த ஒரு செக்லேயும் வந்து ஒரு சுகர் பீட் ஸ்டிச் பண்ண போகிறேன்.
எப்பயும் போல் நார்மல் ஸ்விங் த்ரெட் தான் எடுத்து இந்த மாதிரி பீட் இன்சர்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு நீங்கள் நார்மல் எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அந்த லூப் இருக்குல்லையே அதை நல்லா பெருசாக புல் பண்ணிவிட்டு இந்த பீடில் மாட்டி விட்டுட்டிங்கனால லாக் மாதிரி இருக்கும். ஸோ ஒன்றுத்துக்கு எண்ட் நாட் போடுறதுக்கு உங்களுக்கு எதுவாக இருந்ததுன்னா இந்த மெத்தட்லேயும் நீங்கள் போட்டுக்கலாம். இது பீட் ஸ்டிச் பண்ண தனித்தனியாக பீட் ஸ்டிச் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா புல் பண்ணிவிட்டு அந்த பீடு கிட்ட இப்படி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா கீழே இருக்கிற நூலை இழுக்கும்போது அது அந்த மணியை அப்படியே மாட்டி நாட்டாக விழுந்துடும். ஆரி நீடில் இந்த மாதிரி போடலாம். அப்படி உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா வெறும் ஸ்விங் இதில் நார்மல் நீடில் இருக்குல்லையே அதில் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ மேலே எல்லாத்துலேயும் பீட் வச்சு தைச்சிட்டேன். இதுவும் வந்து உங்களுக்கு ப்ளெயினாக விடுறதுனாலும் விடலாம். அப்படி இல்லைன்னா நான் இங்கே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன். இது ரொம்ப சின்ன ஸ்கொயராக இருக்கிறதுனால எனக்கு சின்ன ஃப்ரெஞ்ச் நாட் வேணும். அதனால் வெறும் 2 ஸ்ட்ராண்ட் எடுத்து ஒரு 2-3 சுற்றிட்டு ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன். உங்களுக்கு அதுக்கு பதில் இதே கலர் பீட் வேணாலும் வச்சுக்கலாம். இல்லைன்னா மேலே பீட்ஸ் இருக்கிறதுனால இதை ப்ளெயினாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். அது உங்களோட இஷ்டம். ஸோ நான் இப்போ இந்த மோட்டிவ் வந்து இந்த மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டிச் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வேறு மாதிரி உங்களுக்கு ஏற்ற டிசைன்லையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த டுட்டோரியல் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.